வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, AEEE எக்ஸாம் பற்றியும் அந்த எக்ஸாமோட பேப்பர் அனாலிசிஸ் பற்றியும் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் AEEE எக்ஸாம் எழுதியிருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிக்கணும். இந்த AEEE எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்தது, எந்தெந்த நாட்கள் கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த AEEE எக்ஸாம் வந்து phase 1 phase 2 அப்படின்னு 2 எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. phase 1 வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா February 1, 2, 3 நாட்கள் நடந்தது. இதில் பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களுமே மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் 3 ஷிஃப்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க்ஸ் அப்படிங்கிற கணக்காக 300 மார்க்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 hours தான் உங்களுக்கு டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே கொஞ்சம் பெரிய ஃபால்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ JEE மெயின்ஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து 3 hours வந்து அவங்க டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AEEE எக்ஸாமுக்கு எஸ்பெஷலி 300 மார்க்ஸ் கேட்குறாங்க. 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் டைம் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 மணி நேரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. இதில் பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருந்தது இந்த 3 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் மார்னிங் ஷிஃப்ட்டும் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்பெஷலி ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு மேக்ஸ் பேப்பர், ஃபிசிக்ஸ் பேப்பர், கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லென்த்தியாகவும் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் மேக்ஸ் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தனால நிறைய டைம் இழுத்தது. அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, டைம் பத்தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே, மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது. கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஈஸியாகவே இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு Day 1 கம்பேர் பண்ணும்போது Day 2 வந்து உங்களுக்கு Day 1 கொஞ்சம் ஈஸியாக இருந்ததாகவும் Day 2 வந்து கொஞ்சம் மாடரேட்டாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Day 3மே கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி பேப்பர் அனாலிசிஸ் இருக்கும் பொழுது நீங்கள் எஸ்பெஷலி இந்த AEEE எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் அமிர்தாக்குள்ளே ஜாயின் பண்ணும் அப்படின்னா phase 2 உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் phase 2 எப்படி அப்ளிகேஷன்ஸ் போடுறது. நீங்கள் பர்டிகுலராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் அங்கே செக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் போடலாம். phase 2க்கு phase 2ஓட எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 10 May 14 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த phase 1 எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ கவனமாக கேளுங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு நம்ம லைவ் செஷன்ஸ் வரப்போகிறோம். இந்த லைவ் செஷன்ஸ் யாருக்காக அப்படின்னா பர்டிகுலராக JEE மெயின்ஸோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, JEE மெயின்ஸோட ப்ரொஃபஷனல் ஆன்சருக்கு நேற்று நைட் வந்தது. ஸோ நேற்றுமே நம்ம லைவ் செஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அதையும் தாண்டி இன்னும் நிறைய மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸ்லையுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இன்றைக்குமே நம்ம லைவ் செஷன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. லைவ் செஷனுக்கும் வாங்க. எஸ்பெஷலி நீங்கள் JEE ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மார்க்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லைவ் செஷன்ஸ்க்கு வாங்க. இதையும் தாண்டி நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அவங்களும் அவங்களோட மார்க்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக என்னோட சேனலில் என்னோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஷனாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்ம வந்து JEE மெயின்ஸை பற்றியும், அதுக்கடுத்து அட்வான்ஸ் பற்றியும், அதுக்கடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி பற்றியும், அதுக்குண்டான மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம போடலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் கரெக்டான காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து
மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு 99% இருந்ததுன்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னா 200லேருந்து 210 மார்க்ஸ் இருந்ததுன்னா 99%, 180லேருந்து 190 மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 98%, 175லேருந்து 165 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் 97%, 165லேருந்து 155 அந்த ரேஞ்சஸ் இருந்தால் 96%, 155லேருந்து 140 அந்த ரேஞ்சஸ் இருந்தால் 95%, 140லேருந்து 130 அந்த ரேஞ்சஸ் இருந்தால் 94%, 130லேருந்து 120 அந்த மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு 93%, 120லேருந்து 110 மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு 92%, அதுக்கடுத்து 110லேருந்து 100 மார்க்ஸ் இருந்ததுன்னா 91%, 100 மார்க்ஸ்லேருந்து 90 மார்க்ஸ் இருந்தால் 90% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லைவ் செஷன்ஸ் வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் AEEE phase 1 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்கன்னா இந்த மார்க்ஸ் இருந்தால் இந்த பர்சன்டேஜ் வரும். இதையும் தாண்டி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு பர்டிகுலராக காலேஜில் சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நாமளுமே லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.